ஃப்ரெண்ட்ஸ், என்ன இது ஒரே அழுக்கு மூட்டையாக இருக்குன்னு பார்க்குறீங்களாங்க? பொங்கல்லேருந்து துணியை துவைக்கலைங்க. அதாவது எப்படின்னாக்கா, அன்னன்னைக்கு யூஸ் பண்ணுற துணி எல்லாமே துவைச்சாச்சு. ஆனால் அந்த எப்படி சொல்கிறது, விதவிதமாக சாரீ கட்டணும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே துவைக்கல. இனிமேல் தான் வாஷிங் மிஷினில் போடணும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லலாம், வாங்க பார்க்கலாம். காலையிலே தம்பிக்கு இட்லி, எப்பா சூடாக இட்லிங்க. நேற்று வச்ச முள்ளங்கி சாம்பாருங்க. அப்புறம் திரும்ப மதியானத்துக்கு அவரைக்காய் பொரியல், கொஞ்சமாக குடிக்க சுடு தண்ணி, கொஞ்சமாக ரசம் போட்டு சாப்பிட்றதுக்கும் தயிர் போட்டு சாப்பிட்றதுக்கும் ஒயிட் ரைஸு, அடுத்து தேங்காய் சாதம். இதுதான் தம்பிக்கு இன்றைக்கி லஞ்சு கொடுத்து அமிச்சோம். நல்லா முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, தேங்காய் எல்லாமே நெய்யிலே வறுத்து சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பத்தாததுக்கு மாங்காய் பச்சடி வேணும்னாங்க பாவா. சரி, அவங்களுக்காக மாங்காய் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். எனக்கு பொரியல்லாம் நிறைய சாப்பிட்ணும், சாப்பாடெலாம் கம்மியாக தான் சாப்பிட்ணும். ஸோ அதனால் கருணக்கிழங்கு பொரியல், இது எல்லாமே இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். இது இல்லாமல் சண்முகனுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். என்ன ஸ்நாக்ஸ்ன்னு காட்டுற பாருங்களேன். பேப்பர்னு பார்க்குறீங்களா, அதுதாங்க 60ஆம் குருவை. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பாரம்பரிய அரிசி உணவில் நாங்கள் சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணிட்டுருக்கோன்னே. இன்றைக்கி இந்த 60ஆம் குருவை அரிசியில் அவுள் தாங்க நான் தம்பிக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து வச்சுருக்கேன். அதாவது நம்ம டெய்லியும் ஸ்கூலில் ஸ்நாக்ஸாக நம்ம மிச்சரு, முறுக்கு, அப்புறம் ஒரு சில வீட்டிலலாம் என்ன சொல்கிறது, குர்குரே இதெல்லாம் வச்சு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம பொதுவாகவே நான் பார்த்து தான் சாப்பிடுவோம். அதனால் இதை சொன்னோன்னா கொஞ்சம் அக்கறை விடுது கூடுதலாக. தம்பி வேறு ரொம்ப வீக் ஆகிட்டான், சளி பிடிச்சி, ஜுரம் அடித்து, வயிறு பிரச்சனை அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமான டிஷ்ஷு கொடுப்போம் வீட்டிலேருந்தே. இப்போ கடையில் ஒன்றும் வாங்காமலாம் இல்லை. அதை பாருங்கள், இந்த கடையில் வாங்குற ஐட்டெலாம் பாருங்கள். இந்த பிஸ்கெட்டு, இந்த மிக்சரு, அப்புறம் என்னது இதெல்லாம் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் பொரி உருண்டை இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொடுக்கலாங்க. நாளைக்கு தம்பிக்கு ஏதாவது கொடுக்கணும். இந்த மாதிரி பொரி உருண்டை கொடுக்கலாம். மற்றபடி இந்த ஸ்வீட் ஐட்டெலாம் தம்பிக்கு ஒத்துக்க மாட்டுதுங்க. இந்த ஆட்டுக்கால்லாம் ஒத்துக்கும். மோஸ்ட்லி இதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் இதெல்லாம் நான் நிறுத்திட்டேங்க. வரவே நிறுத்த போகிறேங்க. சண்முகப்பிரியனுக்கு ஃபோன் போப்படி இதெல்லாம் சுத்தமாக நிறுத்திட்டு இப்போ பாரம்பரிய உணவு வகைகளில் அவல், பொரி, அப்புறம் பயிர் வகைகள், அதிலலாம் எப்படி நம்ம தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். இது என்னன்னு பார்க்குறீங்களாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல டப்பியை பார்க்குறதுக்கு. இது கேவுரு அவலாங்க. இது பாருங்க, இதை எடுத்துக்காட்டுறேன். அக்கா இது வாங்க, ராதாக்கா இதை திறங்க. நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் வேலையை வந்திருக்காங்க. இன்றைக்கி தம்பிக்கு 60ஆம் குருவையில் அவல் பண்ணி பால் ஊற்றி நல்லா சக்கரை போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். நாளைக்கு இந்த அவல் கொடுக்கலான்னு. இது என்னன்னாக்கா கேவுரு அவளுங்க. கேவுரு மாவு இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க. வெறும் கேவுரு மாவை நல்லா அலசி காய வச்சு நோம்பி குத்தி அவல் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, இதை நல்ல இந்த அவல் நம்ம இப்போ ஒரு டம்ளர் அவல் எடுத்துப்போம். எடுத்து அப்படியே டக்குன்னு சுடுதண்ணியில் ஒரு சிங்கிள் அப்படி போட்டு அப்படியே டக்குன்னு எடுத்துடணும். ஏன்னா அப்படியே அந்த இருக்க சத்தெல்லாம் இறங்கிடும். போட்டு எடுத்துகிட்டு திரும்பி நம்ம காய்ச்சி சூடாக வச்சுருப்போம் பாருங்கள், அந்த பாலை எடுத்து சும்மா நம்ம தேவையான அளவு ஊற்றிட்டு லைட்டாக சக்கரை போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தூவி கிண்டி நம்ம குழந்தைங்களுக்கு தேங்காய் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா செம்ம ஸ்ட்ரென்த்து ஆங்க. ஸோ அதனால் தம்பிக்காக ஒரு 2 கிலோ வாங்கினேன். அப்புறம் மோஸ்ட்லி நம்ம சர்க்கரை தவிர்ப்பது நல்லது. அதாவது எந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை. ஸோ இது வேண்டாம். இதுக்கு பதிலாக என்ன சர்க்கரை சேர்த்துக்கலாம், சர்க்கரை இல்லாமல் என்னாலையும் சாப்பிட முடியாது. நம்ம பாரம்பரிய நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே 1 கிலோ வாங்கி கொட்டி காலி ஆகிட்டே இருக்குது. அப்புறம் திருப்பி ரெடியாக இப்போ ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சர்க்கரைக்கு பதிலாக அதிகமாக எங்கள் வீட்டில் எல்லா சர்க்கரைக்கும் இந்த நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை சேர்க்கலாங்க. இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் லெமனும் ஆரஞ்சும் பிழிஞ்சி ஜூஸ் போட்டு கொடுத்தேன் தம்பிக்கு. நானும் குடித்தேன். அது நான் வீடியோ எடுக்கிறேன்.
அதுலேயுமே வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வெறும் லெமன் அரைப்பழம் லெமனும் ஒரு 5 பீஸு மாட்டு ஆரஞ்சு பிழிஞ்சு போட்டு அப்படியே கொடுத்தாங்க. நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் தாங்க போட்டேன். அது சக்கரை இல்லாமலே சாப்பிட்லாம், பட் இருந்தாலும் ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக உப்பு போட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருந்தது. இது இல்லாமல் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு உணவுங்க, கிடைக்கிறதே கஷ்டம்னு சொல்லலாம். இப்போதைக்கு முன்னாடிலாம் ஈஸியாக கிடச்சிது, ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ கிடைக்கிது. ஆமாம், வீட்டுங்களில் பாருங்கள் பழையது. இது வந்து நான் நைட்டே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கரண்டி சாதம் தான் அதில் இருக்கும். அதில் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு அரைஞ்சி வச்சுருவேன். அரைஞ்சி போட்டு மதியானம் நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, இப்போ இந்த தேங்காய் சாதம் ரச சாதம் சாப்பிடும்போது இந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபில்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உப்பு போட்டு நானும் எங்கள் பாவா பசங்கள்லாம் குடிச்சிருவோம். இந்த ரைஸில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா குலைவாக பிசைஞ்சிருவேன். நான் பிசைஞ்சி அதில் மோர் விட்டு ஆளுக்கு ஒரு வாய் தான் வரும். நான் மதியானத்துக்கு அவ்வளோதான் கொடுப்போம். ஸோ இது மாதிரி எங்கள் வீட்டில் ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முன்னை விட நான் வந்து கொஞ்சம் ரொம்ப குண்டாகிட்டு இருந்தேன், திருப்பி குறையிறேன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து உடம்பு ரொம்ப இந்த கருணக்கிழங்குலாம் பாருங்கள், நிறைய உடம்பு சூட்டு நிறைய பிரச்சனையை சரி பண்ணுது கருணக்கிழங்கு. இப்போ தோல் தான் அப்படி காஞ்ச மாதிரி இருக்கும். பொரியல் பண்ணும்போது பாருங்கள், ராதா கண்ணு கொஞ்ச நேரத்தில் எனக்கு பொரியல் பண்ணுவாங்க. ஸோ அது பொரியல் எடுத்து போடுறேன் வீடியோவாக. அடுத்து மாங்காய் பச்சடி, அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு இதுதான் இன்றைக்கி எங்களுடைய சமையல். இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் சாப்பிட்றோம். நீங்களும் ஆரோக்கியமான உணவு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி கொஞ்சமாக சாப்பிடுங்க, எது சாப்பிட்டாலும் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிறையா தண்ணி குடிங்க. எங்கள் வீட்டில் பாருங்கள் பாட்டில் தண்ணி தான் இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். அதையும் முடிச்சுட்டு இந்த பாருங்கள், அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் ஒரு 2 hours கழித்து கரும்பு கடிக்க போகிறேங்க. பொங்கல் ஸ்பெஷல் கரும்பு. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு ரொம்ப உடனடியாக ஜீரணிக்கக்கூடிய பொருள் எதுன்னு கேட்டால் ரொம்ப அதிவேக ஜீரண சக்தி அப்படின்னு சொன்னோம்னா கரும்பு தாங்க. பொங்கலுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஜோடி 120 ரூபான்னு வாங்கணும். விலை ஏறிடுச்சு, விவசாயிங்க பாவம் என்ன பண்ணுறது. அதனால் அதுக்கே வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் கடையில் போயிட்டு ஒருத்தர் அந்த கரும்பு வாங்குற இடத்துல சண்டை போட்டுருந்தார். ஒரு ஜோடி கரும்பு போயிட்டு அநியாயமாக வந்து 120 ரூபான்னு விற்கிறீங்க, அங்கெல்லாம் 50 ரூபா 30 ரூபா 20 ரூபா விற்கிதுன்னு. அதான் சும்மா நல்லா போய் கேட்கலாண்ணா, ஒரு கழியை 10 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். இன்றைக்கி பொங்கல் நேரம், இப்போ தானேங்க அவங்க போட்ட முதல்ல கொஞ்சமாவது எடுக்க முடியும். ஆல்ரெடி மழை வெள்ளம் காற்றுன்னு சொல்லி நிறைய விவசாயிங்க அழிஞ்சு கிடக்குறாங்க. இதுக்கு போய் சண்டை போட்டு கிடக்குறீங்களேண்ணா. நாங்கள் இந்த ஊரில் போய் வாங்கியிருந்தோம்னா கம்மியாக வாங்கியிருப்போம். இதுலேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் போனால் அங்கே கம்மியாக வாங்கியிருப்போன்னு கூட கரும்பு கடையில் ஒரு அண்ணா சண்டை போட்டுருந்தார். அப்போ சொன்னான்னா, நீங்கள் இப்போ கரும்பு கடைக்குன்னா கரும்பு மட்டும் தான் வாங்க போவீங்க, அந்த இடத்துல கரும்பு மட்டும் தான் விற்கும். ஆனால் இப்போ நீங்கள் பஜாருக்கு வந்தனால கரும்பு வாங்கலாம், மஞ்சள் கொத்து வாங்கலாம், வெத்தலை பாக்கு வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கணும். இதுக்கெல்லாம் 50 ரூபா தனித்தனியாக ஒரு ஊருக்கு பெட்ரோல் போட்டு போக முடியும். கும்பகோணம்னா வெத்தலை வாங்க போவேன், பாக்கு வாங்கிறதுக்கு பட்டுக்கோட்டை போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஸோ மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னேன். உடனே அந்த அண்ணன் ஒன்றுமே பேசலை, 4 ஜோடி கரும்பு வாங்கிட்டு கிளம்பிட்டாருங்க. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்கிறேன். நம்ம சொல்கிற வார்த்தைகளில் நம்மளை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. வீட்டு வேலைகள்லாம் கொஞ்சமாக முடிச்சிட்டாங்க ராதாக்கா. அடுத்தது பாருங்கள், ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து என்னென்னா பச்சை பட்டாணி, அதில் கொஞ்சோண்டு பைத்தம்பயிர் கிடக்குது. என்னென்னா 8th வீட்டு வயல் இருக்குது பாருங்கள், அந்த வயலில் அண்ணன் வந்து ஒரு 4 பச்சை பயிருக்கு பிச்சு கொடுத்தாங்க. அதை தின்னுமா அப்படின்னாங்க. அதை நான் காஞ்சே போயிடுச்சு. சரி அப்படியே அதை பிரித்து இப்போ தான் அதில் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ இவ்வளோ தாங்க எங்களுடைய சமையல். வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.